யாதவ பிரகாசர் வேதாந்த பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியமான யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி என்ற ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொன்ன யாதவ பிரகாசர் பகவானின் கண்கள் குரங்கின் ஆசன பகுதியான பின்புறத்தின் சிவந்த நிறத்தை ஒத்ததாக இருக்கிறது என்று அபவாதமாக சொல்லியிருக்கிறார். கேட்டீர்களா? இது எவ்வளவு பெரிய அபச்சாரம்! ஒரு வேதம் பயின்ற மகா பண்டிதர், சந்நியாச தர்மத்தை ஏற்றவர், பகவானின் திருக்கண்களுக்கு ஒரு அற்பமான பொருளை ஓமையாக சொல்கிறார் என்றால் கலி முற்றிவிட்டது என்றுதானே பொருள்? இந்த நேரத்தில் அடியேன் ஒன்றை குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும். மாயையா அபக்கிருத ஞானா என்று பகவான் கண்ணன் கூறுகிறார். அதாவது மாயையின் ஆதிக்கத்தால் அறிவு பேதலிக்கப்பட்டவர்கள் என்று இதற்கு பொருள். தான் மிக உயர்ந்த ஞானி என்று நினைத்துக் கொண்டு சாஸ்திர ஆராய்ச்சியால் பகவானை அறிய முற்படுபவன் கடைசியில் குழப்பமுற்று பகவானை ஒரு சராசரி மனிதர் என்றும் தன் ஞானத்தால் ஒரு சில சித்திகளை பெற்றவர் என்றும் நினைத்துக் கொண்டு இறுதியாக ஞானமே உயர்ந்தது என்று ஒரு முடிவுக்கு வருகிறான். பகவானின் உன்னதமான திருவுருவிற்கு இது போன்ற தாழ்வான அர்த்தத்தை கற்பிக்கிறான். அப்படி மாயையின் சக்தியால் தன் அறிவை இழந்தவர்தான் யாதவ பிரகாசர். அதனால்தான் பகவானின் திருக்கண்களை ஒரு குரங்கின் பின்புறத்திற்கு ஒப்பிட்டு அவரால் பேச முடிகிறது. சரி, அதிருக்கட்டும். இதை கேட்ட ராமானுஜன் என்ன பதில் உரைத்தான்? சுவாமி, இப்படிப்பட்ட அபவாத அர்த்தத்தை கேட்ட ராமானுஜனின் தேகம் துடித்திருக்கிறது. கண்கள் கோபத்தால் சிவப்பாகி அதிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் வெந்நீர் துளிகளாகி யாதவ பிரகாசரின் தொடையை பதம் பார்த்திருக்கிறது. துடித்தெழுந்த யாதவ பிரகாசருக்கு ஒரு மகோன்னதமான விளக்கத்தை அந்த உபனிஷத் வாக்கியத்திற்கு பதிலடியாக கொடுத்திருக்கிறான் ராமானுஜன். அடியேனின் ஆவல் அதிகரிக்கிறது திருமலை நம்பி. அப்படி என்ன அர்த்தத்தை சொன்னான் ராமானுஜன்? கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி என்பதற்கு குளிர்ந்த ஜலத்தை பருகும் சூரியனின் கிரணங்களால் மலரப்பட்ட தாமரை இதழ்களில் சிவந்த நிறத்தை ஒத்த கண்களை உடையவன் அந்த பரமபுருஷ பகவான் என்று விசேஷ அர்த்தம் கொடுத்திருக்கிறான் ராமானுஜன். மேலும் தன் குருநாதரிடம் தாங்கள் கூறியது போல் தாழ்ந்த அர்த்தம் கற்பிப்பது தங்கள் அறிவுக்கு பொருந்தாது என்று தைரியமாக சொல்லியிருக்கிறான். ஆஹா ஆஹா! அடியேனின் நெஞ்சம் பெரும் உவகையால் துள்ளி குதிக்கிறது. பெரிய நம்பி, தெய்வவாரி, சற்று முன்புதானே உங்களிடம் பகவானின் திருக்கண்களின் விசேஷத்தை சிலாகித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுவும் திருமலையில் உறையும் வேங்கட கிருஷ்ணனை பற்றி. என்ன ஒரு பொருத்தம் பார்த்தீர்களா? அந்த திருமலை அப்பனை போன்றே இந்த திருமலை நம்பி இங்கு வந்து நிற்கிறான். நாம் கொண்டாடி மகிழ்ந்த பகவானின் திருக்கண்களின் மேன்மையை மேலும் குதூகலிக்கும் வகையில் இவன் மருமான் ராமானுஜன் ஒரு அதி அற்புதமான விளக்கத்தை அருளியிருக்கிறான். எப்படிப்பட்ட விளக்கம்! இதுவரை எவரும் அளிக்காத ஒரு விசேஷ அர்த்தம். திருமலை நம்பி, அடியேனின் உள்ளத்தை கொள்ளை கொண்டான் உன் மருமான் ராமானுஜன். நீ சொன்ன விஷயத்தை கேட்டு அடியேனின் உடல் சிலிர்க்கிறது, உள்ளம் உருகுகிறது. உன் மருமான் ராமானுஜன் அந்த ஞானக்கடலான ஹயக்ரீவனோ அல்லது 1000 நா படைத்த ஆதிசேஷனோ அல்லது சொல்லின் செல்வனான அஞ்சனை புதல்வனோ என்று தோன்றுகிறது. உன் மருமானை அடியேன் சீக்கிரமே காண வேண்டும், வெகு சீக்கிரமே காண வேண்டும். அதற்கென்ன சுவாமி, ஆக்ஞையிடுங்கள். விரைவிலேயே ராமானுஜனை இங்கு அழைத்து வருகிறேன். வேண்டாம், அவன் படிப்பிற்கு இடைஞ்சல் வேண்டாம். அன்று ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் அறிவுறுத்தலின்படி பொக்கிஷ நிதி நாடி இங்கு வந்து அந்த அரங்கனை கண்டேன். அதுபோல் ராமானுஜன் என்ற நம் சம்பிரதாய பொக்கிஷத்தை தேடி அடியேன் அங்கு சென்று காண்பேன். பெரிய நம்பி சுவாமி, அடியேன் சீக்கிரமே காஞ்சியம்பதிக்கு செல்ல நிச்சயித்து விட்டேன். ராமானுஜன் என்ற குலமணியை அடியேன் வெகு விரைவில் காண வேண்டும்.
தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம் சுவாமி. தெய்வவாரி சுவாமி, அடியேன் செவி படைத்த பயனாக இன்று மதுரமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். மலராண்டானிடம் சீக்கிரமே திருக்கண் அமுது தயார் செய்யச் சொல். மணக்கால் நம்பி ஆச்சாரியரால் அடியேனுக்கு அளிக்கப்பட்ட வருங்கால ஆச்சாரிய விக்கிரகத்திற்கு அந்த திருக்கண் அமுதை கண்டருள பண்ணச் சொல். உத்தரவு சுவாமி. திருமலை நம்பி, சுவாமி, நீயும் இன்று இங்கிருந்து நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதத்தை ஸ்வீகரித்து அகம் குளிர வேண்டும். அப்படியே சுவாமி. மருத்துவரையும் மாற்றி பார்த்தோம், எந்த பலனும் இல்லை. கடந்த 20 நாழிகையாக இப்படியே இருக்கிறான். உடலில் எந்த அசைவும் இல்லை, சுவாச காற்று மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. அடியேன் வேண்டுமென்றால் வேறு மருத்துவரை அழைத்து வரட்டுமா? எப்போது மருத்துவர் வந்து எப்பொழுது பார்த்து எப்போது குணமடைந்து? சுவாமி, அடியேன் சிறுக சிறுக நம்பிக்கை இழந்து வருகிறேன். அண்ணா, நானும் என்னால் முடிந்தவரை மனம் தளராமல் தான் இருந்தேன். இதற்கு மேல் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என்னால் தான், என் ஜாதகத்தினால் தான் இதெல்லாம் என்று நீயாக எந்த கற்பனையும் செய்து கொள்ளாதே. நாளும் எழ நீல நீரும் எழ விண்ணும் கோளும் எழ எரிகாலும் எழ மலை தாழும் எழ சுடர்த்தானும் எழ அப்பன் ஒளியழ உலகமுண்ட ஊனே. கோரேசா, நீயும் அந்த எம்பெருமானின் கருணைக்கு பாத்திரமானவன்தானே? எனவே சீக்கிரம் எழுந்து வா. இந்த பாசுரத்தின் அர்த்தம் என்னவென்றால், பகவான் பிரளய காலத்தில் சகல உலகங்களையும் தன் திருவாயால் விழுங்கினான். தன் உதரத்தில் வைத்து காத்தான். ஆனால் உள் சென்ற நிலமும் நீரும் நெருப்பும் காற்றும் பெருவெளியும் கோளும் தன் உருவத்தையும் தன்மையையும் இழந்து ஒருமித்து இருந்தன. இதை ஆழ்வார் மற்றொரு பாசுரத்தில் உலகமுண்ட திருவாயா என்கிறார். பிரளய காலத்தினில் உருகுலைந்து அழியாமல் அண்ட சராச்சரத்தையும் தன் திருவயிற்றில் வைத்துக் காக்கும் அந்த பெரும் கருணையாளனுக்கு இந்த ஒரு உயிரை காப்பது என்பது மிக மிக எளிதாயிற்றே. பிரளயத்திலிருந்து இந்த உலகைக் காத்தவன் அந்த பரந்தாமன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு உயிரை காப்பது என்பது மிக மிக எளிதானது. குரேசா, கண்களை திறந்து பார். அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன். நெய்குடத்தை பற்றியேறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும்
கை கொண்டு நிற்கின்ற நோய்காள் காலம் பெற உய்ய போமின் மெய் கொண்டு வந்து புகுந்து வேத பிரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே. சுவாமி, சுவாமி, அண்ணா, இவருடைய இமைகள் அசைந்ததை கவனித்தீர்களா? உதடு கூட லேசாக துடித்ததே. அது துடிக்கவில்லை, பாசுரத்தின் கடைசி வார்த்தையை சொல்ல முயன்றான். குரேசா, குரேசா, கண்களை திறந்து பாரப்பா. குரேசா, குரேசா, குரேசா. சுவாமி, அவனை இப்போது அதிகம் சிரமப்படுத்த வேண்டாம். உடலை குலுக்குவதால் அதிர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. இப்போது அடியேன் பாடியது கூரேசன் மிகவும் விரும்பும் பாசுரம். இந்த பாசுரத்தின் அர்த்தங்களை கூரேசன் வெகுவாக அனுபவித்திருக்கிறான். அதனால்தான் அதை உணர்வுபூர்வமாக அவன் உள்ளம் உணர்கிறது. இந்த நிகழ்வை வைத்து பார்க்கும்போது கூரேசனின் சூட்சும சரீரம் வலுவாக இருக்கிறது என்பதுதான் தெளிவாகிறது. பாதிப்பெல்லாம் கூரேசனின் ஸ்தூல சரீரத்திற்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா, எனக்கு தெரிந்ததெல்லாம் பக்தி, பாசுரம், பெருமாள், அவ்வளவே. நீங்கள் கூறும் இந்த ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் என்று விஞ்ஞான ரீதியாக ஏதேதோ சொல்கிறீர்களே. இது விஞ்ஞானம் மட்டுமல்ல, மெய்ஞானமும் கூட. எதுவாக இருந்தாலும் என் சிறு மூளைக்கு எட்டவில்லை. என்னவென்று எனக்கு விளக்கி அருளுங்கள் அண்ணா. பூமி ராப்போ அனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்காரம் இதி யம்மே பின்னா பிரகிருதிரஷ்டதः. இது பகவத்கீதையில் பகவான் கண்ணனின் அருள்வாக்கு. ஒவ்வொரு ஜீவராசியும் இப்பூ உலகில் பிறக்கும் போது அதற்கு ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் என்று 2 சரீரங்கள் உண்டு. வெளித்தோற்றத்தில் தெரிவது இந்த ஸ்தூல சரீரம். பூமி ராப்போ அனலோ வாயு கம், அதாவது இந்த ஸ்தூல சரீரமானது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களைக் கொண்டது. மனோபுத்தி ரேவச்சா அகங்கார, மனம், அறிவு, பொய்த்தன் உணர்வு, அதாவது அகங்காரம், இம்மூன்றும் சேர்ந்ததே ஆத்மாவை மறைத்திருக்கும் சூட்சும சரீரம். நமக்கு மரணம் நேரும் சமயத்தில் பஞ்சபூதத்திலான இந்த ஸ்தூல சரீரத்தை நெருப்பைக் கொண்டு எரிக்கிறோம் அல்லது மண்ணிற்குள் புதைக்கிறோம். எரித்தாலும் புதைத்தாலும் ஸ்தூல சரீரமானது பஞ்சபூதத்தில் சேர்ந்து நெருப்பிலோ அல்லது மண்ணிலோ கலந்து விடுகிறது. அதாவது மீண்டும் அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றுடன் இந்த ஸ்தூல சரீரத்தை ஐக்கியப்படுத்துகிறோம். ஆனால் ஆத்மாவை மறைத்திருக்கும் சூட்சும சரீரமோ அழிவதே இல்லை. அது மீண்டும் ஆத்மா வேறொரு உடலை எடுக்கும் போது ஆத்மாவோடு அதுவும் பயணிக்கிறது. நான் இந்த உடல் என்று ஆத்மா எடுக்கும் ஒவ்வொரு உடலுடனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது சூட்சும சரீரத்திற்குள் இருக்கும் பொய்த்தன் உணர்வு என்ற அகங்காரமே காரணம். சூட்சும சரீரத்தில் மனம் நமது பூர்வ ஜென்ம வாசனை, அதாவது சுபாவத்தை ஒவ்வொரு உடலிலும் உணரச் செய்கிறது. அறிவு என்பது நம்முடைய ஞானத்தை ஒவ்வொரு உடலிலும் உணரச் செய்கிறது. பொய்த்தன் உணர்வு என்பது தான் உடல் என்ற உணர்வை அகங்காரம் மூலமாக உணரச் செய்கிறது. இந்த அறிவு என்பது ஸ்தூல சரீரத்தில் உள்ள மூளையை குறிப்பிடுவது அல்ல. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் உள்ளதால் அதன் சுயத்தன்மையான ஆன்மீக அறிவு சூட்சும சரீரத்தின் மூலம் உணரப்படுகிறது.
நமக்கு இருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் என்பது அந்த சூட்சும சரீரத்தில் உள்ள அறிவில்தான் சென்றடையும். பௌதீக ஞானம் என்பது இந்த ஸ்தூல சரீரத்தில் மூளை என்று சொல்லும் இடத்திற்கு சென்று அடைகிறது. ஆத்மாவிற்கு இது இரண்டுமே மிக முக்கியமானது, அதாவது ஸ்தூல சரீரம் மற்றும் சூட்சும சரீரம். இந்த ஆத்மா சூட்சும சரீரம் மூலமாக ஸ்தூல சரீரத்தை இயக்குகிறது. இப்பொழுது கூரேசனின் ஸ்தூல சரீரத்திற்கும் சூட்சும சரீரத்திற்கும் இடையே ஏதோ ஒரு நிலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவன் உணர்வதை அவன் ஸ்தூல சரீரத்தின் மூலம் வெளிப்படுத்த இயலவில்லை. மருத்துவர்கள் என்ன வேண்டுமானாலும் விளக்கமும் வியாக்கியானமும் கொடுக்கலாம். ஆனால் சாஸ்திரத்தில் கூறியிருப்பது இதுதான். சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாகத்தான் ஸ்தூல சரீரத்திற்கு இணைப்பு ஏற்படுகிறது. கூரேசனை பொறுத்தவரை அவனுடைய சூட்சும சரீரம் மிகவும் வலுவாக இருக்கிறது. அதனால்தான் அடியேன் பாசுரம் பாடியதும் அவனுடைய சூட்சும சரீரத்தில் இருக்கும் அந்த அறிவு அதை கிரகித்துக் கொண்டு அதை உணர்ந்து உடனே பிரதிபலிக்க முடிந்தது. ஆனால் அந்த பிரதிபலிப்பை ஏற்று இயக்க அந்த ஸ்தூல சரீரம் ஒத்துழைக்க மறுக்கிறது. இந்த ஒரு அசைவே போதும், கூரேசன் கட்டாயமாக மீண்டு வருவான். காலம், நேரம், பிரார்த்தனை இவைகள் அவனை குணப்படுத்தும். அடியேனுக்கு அந்த நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. ஆண்டாள், கூரேசனுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை தவறாமல் செய். அதே போல பாசுரத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இரு. குறிப்பாக 4ஆம் திருமொழியில் வரும் அந்த 10 பாசுரங்களையும் ஓயாமல் நீ பாடிக்கொண்டே இரு, பிரார்த்தித்துக் கொண்டே இரு. வெற்றியை குறிக்கும் பாசுரங்கள் அவை. கூரேசன் சர்வ நிச்சயமாக எழுந்து வருவான். என்று உங்கள் எண்ணம் மாறி நல்லெண்ணம் தோன்றுகிறதோ அன்று நீங்கள் எங்களுடன் வரலாம். அதுவரை இந்த அகத்தில் சீதன வெள்ளாட்டியாகவே இருங்கள். சுகுமாரன் ஒளிப்பதிவில் யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சீனு ராமசாமி தயாரிச்சிருக்காங்க. ஸ்டுடியோ 9 சிறை.